அடிபட்டு உழைக்கும் மக்கள் அல்லாடுறான். மாதம் பிறந்தால் திண்டாடி கொண்டிருக்கேன். வீட்டு வாடகைக்கு என்ன பண்றது, பிள்ளைகளின் படித்தலுக்கு என்ன பண்றது, மருத்துவத்துக்கு என்ன பண்றது, அல்லாடி நிற்கிறான். 1000 ரூபாய் காசுக்கு பரிதளிச்சு போய் நிற்கிறேன். அவன் வாழ்வாதார உரிமை சார்ந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இப்ப என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் பிரதான பிரச்சனை, திருப்பேர் மலையில போய் தீவிரம் ஏற்றணும். இதான் தலையாய பிரச்சனை. தீவிரம் என்ன பண்ண போறேன், ஒண்ணும் செய்ய போறது இல்லை. அங்க தீவிரம் ஏற்றுனால வறுமை எழுந்துற போதா, ஏழ்மை எழுந்துற போதா இல்ல, அங்கதான் போய் தீவிரம் ஏற்றுவேன். தீவிரம் ஏற்ற உடனே நான் போராட்டம் பண்ணுவேங்கிறான். யாரு, பாரதிய ஜனதா. அன்பு மக்களே, பாஜக ஒரு பூச்சாண்டியை காட்டி காட்டி தான் திமுக ஏமாத்தி கொண்டிருக்கேன். இந்த பாஜகவும் தமிழ்நாட்டில் அதாவது போட முடியாதான்னு பாக்குறேன். பாஜக அரசியல் அடிப்படை அரசியல்ங்கிறது மதம். மக்களின் வாழ்வாதாரமோ பொருளியல் மேம்பாடோ மக்களின் வாழ்க்கை தர உயர்த்தலோ பாஜகவுக்கான அரசியல் இல்ல. முழுக்க முழுக்க அரசியல் மதம். ஒன்னு பசுநாடு, இன்னொன்னு பாகிஸ்தான் நாடு. அதை தாண்டி பாஜக அரசியல் இல்ல. அவன் பாரத மாதாக்கு ஜெய் விளக்கம் விடுவான். ஆனா பாரத மாதா நேரில் வந்தா அவனை கூட ஒண்ணி கொள்ளுவான். அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட கட்சி. அவன் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஊடுருவ முடியாதான்னு பாக்குறேன். யாரு வழக்க போட்டா அவங்க ஒரு ஆளை காட்டுறாங்க, இவர் தாங்க வழக்கு போட்டாருன்ட்டு. அவர் ஒரு ஊடகத்தை முடி பேட்டி இருக்காரு. 144 தடை உத்தரவு போட்டீங்க, யாரும் 4 பேருக்கு மேல கூட கூடாதுன்னு சொல்லிட்டு 144 தடை உத்தரவு போட்டீங்க. ஆனா போலீஸ் மட்டும் 4 பண்ணிக்காங்கல்ல, இது என்ன நியாயமே கிடையாது. அப்படிப்பட்ட அறிவாளி வழக்க போட்டு அந்த அறிவாளி போட்ட வழக்குக்கு ஒரு அறிவாளி தீர்ப்பு கொடுத்து அந்த திருப்பரங்குன்ற மலை போய் தீவிரமத்த அதுக்கு ஒட்டுமொத்த கவனத்தையும் அந்த பக்கம் திருப்பி நாட்டு மக்களின் பிரச்சனை மனமாட்டம் பண்ணிட்டேன். அன்பு சொந்தங்களை யோசிச்சு பாருங்க. அந்த திருப்பரங்குன்ற மலையில 500 ஆண்டு மிக 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 குறைந்தது 500 ஆண்டுகளாவது முருகன் கோயில் இருக்கும். அதே போல 500 ஆண்டுகளாவது அங்க சிக்கந்த தர்கா இருக்கும். இவ்வளவு ஆண்டு காலத்துல அங்க மத பூசல் இல்ல, மத பிணக்கு இல்ல, மத மோதல் இல்ல, எந்த வண்ணமும் இல்லை. ஆனா இப்ப என்ன பண்றான், வழக்கமா தீவிரமேற்றக்கூடிய இடத்தை விட்டுட்டு புதுசா இடத்தை தீவிரமேற்றுவாங்கிறான். அது எந்த இடம், தர்காவுக்கு 50 மீட்டருக்கு பக்கத்துல அந்த தர்காவுக்கு இங்க தீவிரமேற்றுவாங்கிறான். இவனை தீவிரமேற்ற விட்டா என்ன நடக்கும், போறவன் தீவிரத்தை வைக்க மாட்டான், கலவரத்தையே பத்த வச்சிருவான். தர்காவின் தாக்கம் தொடுத்து கலவரத்தையே பத்த வச்சிருவான். கலவரத்தையே பற்ற வைத்தால் ஒழுங்காயற்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்து இஸ்லாம் என்று பிளக்கப்படுவார்கள். இதே நாள் டிசம்பர் 6 இதே நாள்ல ராமஜன்ம பூமியை வழிபடத்தான் போறோம், அயோத்தியை எதுவும் செய்ய மாட்டோம் என்ற வாக்குறுதியை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்து விட்டு போன சங்கொண்டால் கும்பல் உலகத்தின் கண்முன்னால் பாபர் மசூதி இடிச்சு தகர்த்தான். இடிக்கப்பட்டது பாபர் மசூதி மட்டும் இல்லை, கோடிக்கணக்கான இஸ்லாமிய மக்களின் மத நம்பிக்கை, இந்த நாட்டின் மத சார்பின்மை, இந்த நாட்டின் ஜனநாயகம், இந்த நாட்டின் இறையாண்மை எல்லாம் ஒரே நாள் இடிச்சு தகர்க்கப்பட்டுச்சு. இந்த நாட்டில் பாஜக பேசுவாங்க, ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே வரி, ஒரே ராணுவ தளபதி, ஒரே பொது விநியோகம், ஒரே உணவு சந்தை, எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்துவான். ஆனா இந்த நாட்டில் ஒரே நீதி இருக்கா, ஒரே நியாயம் இருக்கா, அது ஒருபோதும் இல்லை. பாராளுமன்றத்தை இடித்து வந்திருத்தான் அப்சல் குரு, அதற்கான தூக்கு சரி, அப்சல் குரு நீக்கி வந்ததற்கான ஆதாரம் இருக்கிறதா, அதற்கான முகாந்திரம் இருக்கிறதா, இல்லை. அதே சமயம் இந்தியாவின் கூட்டு மனசாட்சி யாராவது ஒருவரை தனிப்படத்தில் அமர்த்த வேண்டும், யாராவது ஒருவரை தூக்கிட வேண்டும் என்று இந்தியாவின் கூட்டு மனசாட்சி சொல்கிறது. அதற்கான அப்சல் குருவுக்கு தூக்குன்னா, இந்தியாவின் கூட்டு மனசாட்சிக்காக அப்சல் குருவுக்கு தூக்கு என்றால் உலகத்தின் கண்ணனால் பாபர் மசூதியை இடித்து தகர்த்த அத்வானியை தூக்கிட வேண்டும் என்று கோடிக்கணக்கான இஸ்லாமிய மக்களின் கூட்டு மனசாட்சி சொல்லுது. போட்டுலையா 2002 3000 இஸ்லாமிய மக்களை துள்ள துடிக்க படகு செஞ்ச நரேந்திர மோடியை தூக்கில் போட வேண்டும் இஸ்லாமிய மக்களின் கூட்டு மனசாட்சி சொல்லுது. போட்டுலையா, ஒரு நாளும் போட மாட்டேன். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பூசலை ஏற்படுத்தணும், ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும், அதுக்கு திடீர்னு முருகன் மேலப்பட்டு தமிழ்நாட்டில் முருகனை பேசவே கிடையாது. கருப்பர் கூட்டம் ஒரு வளமொழி, அந்த கண்ணசக்தி கலசத்தை ஒருத்தர் இழிவா பேசுறான், ஆபாசம் பேசுறான், அது சமூக இடங்களில் பரவுது. அந்த பரவலுக்கு பிறகுதான் என்ன நினைக்கிறான், தமிழ்நாட்டில் பிள்ளையாருக்கு மார்க்கெட் இல்லை போல இருக்கு,
அப்படின்னு பிள்ளையார பிரேக்கப் பண்ணிட்டு முருகன் மேல ஒருதலை காதல், ஒன் சைடு லவ். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பிள்ளையார பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவன் அரசு என்ன பிள்ளையார் சக்தி ஊர்வலம் வரும், வந்துச்சுன்னா பிள்ளையார வந்து திருமணியில் உட்கார வச்சிருவான். அவரும் மழையில பனியில வெயில உட்கார்ந்தே இருப்பாரு. சரி, ஒரு வாரம் கழிச்சாலும் நம்ம கொஞ்சம் மரியாதை நடத்துவாங்க. ஒரு வாரம் கழிச்சு அவர் தூக்கிட்டு போய் கடலை போட்டுருவான். இது என்ன? இது வழிபாடு, இது பக்தி. பிள்ளையார் சக்தி ஊர்வலம் எப்படி அந்த ஊர்வலம் வருது? வெள்ளக்கார ஆட்சி காலத்துல மகாராஷ்டிராவில் மும்பையில பிளேட் நோய் பரவுது. பிளேட் நோய்க்கு காரணம் என்னன்னு பாக்குறாங்க. பிளேட் நோய் காரணம் வந்து எலி, அணில்ல எலி, எலிதான் காரணம் தெரியுது. அந்த எலிகளை ஒழிக்க சட்டம் ஏற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அரசு சட்டம் ஏற்றுது. சட்டம் ஏற்றப்ப எலிகளை ஒழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக கங்காத திலகன் ஒரு ஆளு எலிகளுக்கு ஆதரவாக ஊர்வலத்தை ஆரம்பிக்கிறார். அந்த ஊர்வலம் தான் பிள்ளையார் சக்தி ஊர்வலம். இந்த பிள்ளையார் சக்தி ஊர்வலத்தை ஒரு சேல் வழியா கொண்டு போவோம், ஒரு குப்பை வழியா கொண்டு வா, இந்த ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில் மக்கள் வாழக்கூடிய காலனி வழியா கொண்டு வந்தா அந்த பிள்ளையார் வரமாட்டாரு. ஆனா எங்க தேவாலயம் இருக்கோ, எங்க பள்ளிவாசல் இருக்கோ, எங்க தர்கா இருக்கோ, எங்க மசூதி இருக்கோ அங்கதான் போவார். ஏன்னா முழுக்க முழுக்க மத துவேஷம். திருப்பரங்குன்றத்துக்கு எங்க போற? முருகனை வழிபாடு செய்ய போற, அங்க இருக்கிற ஜெய்சிராம் போடுற. முருகனை கும்பிட போட்டு போயிட்டு எதுக்கு ஜெய்சிராம் போடுற? எனக்கு நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் இன்னைக்கு வெற்றியே வீரன் என்று பேசான் பாஜக. அருகான ஆந்திராவில் பேசுவானா முழக்கமான வெற்றி வருகிறவன். ஆந்திராவுக்கு போனா ஏழுகுண்டலமானா வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தா. கேரளாவுக்கு போனா சாமியே சரணமைப்பா. மகாராஷ்டிராவுக்கு போனா கனரியாதா மோடியா. ஒரிசாவுக்கு போனா ஜெய் ஜெகநாத். உத்தரப்பிரதேசம் போனா ஜெய் ஸ்ரீராம். திரும்ப மேற்காலம் போனா ஜெய் காளி, ஓம் காளி. எந்த ஊருக்கு போனானோ அதுக்கு ஏற்கனவே ராகம் பாடுவான். பாம்புக்கு உருக்கு போன தாழ்த்து நடுத்துண்டு தனக்குன்னு உட்காந்துக்குவான். அதான் பாஜக. அவனுக்கு என்ன? மக்களுடைய உணர்ச்சியை தூண்டி வேண்டும், மத உணர்ச்சியை தூண்டி வேண்டும்.